friends, நம்ம இன்னைக்கு physical chemistryல thermodynamicsங்கற chapterல இருந்து thermodynamic process பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து adiabatic process பத்தி பார்க்க போறோம். adiabatic process அப்படினா heat energy ஒரு சிஸ்டத்துக்கு உள்ளாடியோ இல்ல சரவுண்டிங்க்கு அப்படினா சிஸ்டத்துக்கு வெளியிலயோ transfer ஆகாம நடக்கக்கூடிய process வந்து adiabatic process. இந்த adiabatic processல pressure, temperature, volume, internal energy எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்ன நம்ம பார்த்த processல வந்து ஏதாவது ஒன்று கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்னா அதோட இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டும் ஒன்றா இருக்கு. அப்போ அங்கே ஒர்க்கு வந்து நடக்காது. இங்கே அதே மாதிரி நம்ம ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்த்தப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஐசோகோரிக் ப்ராசஸில் வால்யூம் கான்ஸ்டண்டாக இருக்கும். ஆனால் இந்த அடியபேட்டிக் ப்ராசஸில் எதுவுமே கான்ஸ்டண்டாக இருக்காது, எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனால் ஹீட் எனர்ஜி சிஸ்டத்துக்கு உள்ளாடியும் வெளியிலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. that is there is no transfer of heat in or out of the system. That type of process is known as adiabatic process. So what is adiabatic process or define adiabatic process? Adiabatic process na enna? Adiabatic process is a thermodynamic process in which there is no exchange of heat between the system and surrounding during the process. அப்போ ஒரு ப்ராசஸ் நடக்கு, தெர்மோடைனமிக் ப்ராசஸ். அங்கே வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் எடுப்போம். ஹாட் வாட்டர் எடுத்து க்ளோஸ் பண்ணி வைப்போம். வெளியில் நம்ம பிடிச்சி விட்டு போகலாம். பிடிக்கும்போது வெளியில் நமக்கு அதோட ஹீட் எதுவும் தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ டெம்பரேச்சர் இப்போ 100 டிகிரி செல்சியஸ் பாயில் பண்ண வாட்டரை ஊற்றி வச்சோம்னா அது அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அப்போ அந்த ஹாட்டான டெம்பரேச்சரை நம்ம வெளியில் இந்த ஃப்ளாஸ்கோட வெளி போர்ஷனில் பிடிக்கும்போது அவ்வளோ ஹாட்னஸ் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த உள்ளாடி இருக்கக்கூடிய ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை சரௌண்டிங்க்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் அடியபேட்டிக் ப்ராசஸ் ஆர் டிஃபைன் அடியபேட்டிக் ப்ராசஸ்? Adiabatic process is a thermodynamic process in which there is no heat exchange between the system and the surrounding during the process. அப்போ ஹீட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகலைன்னா அங்கே வந்து என்ன இருக்கும்? Q equal to 0. இந்த ஹீட்டு எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் ஆகலை, உள்ளேயும் வரல வெளியிலையும் இருக்கல. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை நம்ம வந்து adiabatic process. இந்த adiabatic processக்கு நான் சொன்னேன் தெர்மோஃப்ளாஸ்க் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம ஒரு ஐசோலேட்டடு கண்டெய்னர் எடுக்கிறோம். அந்த கண்டெய்னருக்குள்ளாடி ஒரு பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். உள்ளோட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல், இது வந்து ஒரு எம்டி கண்டெய்னர் தான் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த எம்டி கண்டெய்னருக்கு உள்ளாடி கேஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். கேஸ் வந்து இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கும்போதே அங்கே வந்து நிறைய ஏர் மாலிகுல்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். ஏர்னாலே மிக்சர் ஆஃப் கேஸஸ். அப்போ அந்த ஏருக்குள்ளாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கேஸஸோட மாலிகுல்ஸும் அங்கங்கேயா இருக்கும். இப்போ நம்ம இந்த க்ளோஸ்டு கண்டெய்னர், இதான் வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்னு வச்சுக்கலாம். இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் பிஸ்டன் இருக்குது. இந்த பிஸ்டனை வந்து நம்ம இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணுறோம், உள்ளோட்டு வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். உள்ளோட்டு ப்ரெஸ் பண்ணும்போது இதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ், உள்ள இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ஒன்றுக்கு ஒன்று அமுகும். ரொம்ப பக்கத்தில் வந்து ஒன்றுக்கு ஒன்று அமுகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் போகும்போது அதில் வந்து ஒரு 5 பேர் போக்குள்ள இடத்துல ஒரு 10 பேர் வர்றாங்க. 10 பேர் வரும்போது ஒன்றுக்கு ஒன்று இடிக்க ஆரம்பிப்பாங்க. இடிக்க ஆரம்பிக்கும் போதே அங்கே என்ன ஆகும்? அங்கே ஒரு ஸ்வெட்டிங்காக இருக்கும். ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். க்ரௌட் அதிகம் ஆக ஆக அங்கே ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய டெய்லி லைஃப் சிச்சுவேஷன். அதே மாதிரி தான் இந்த பிஸ்டனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் நம்ம பிஸ்டனை உள்ளாட்ட அமுக்கும் போது, இந்த மாதிரி உள்ளோட்ட ப்ரெஸ் பண்ணும்போது
இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று அமுங்கும், ஒன்னோட ஒன்று இடிக்கும், கொலைட் ஆகும். அந்த நேரத்தில் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. இது இப்போ உள்ளோட்டுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது இதோட வால்யூம் வந்து என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய பிஸ்டனை நம்ம இங்கே வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் இவ்வளோ இடத்துக்குள்ள அப்போ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். உள்ளோட்டு நம்ம அமுக்கும் போது அங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். கூடவே என்ன நடக்குது, ஹீட் எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கம்ப்ரஸ் பண்ணுறோம். பிஸ்டனை வந்து நம்ம உள்ளோட்டு அமுக்குறோம். உள்ளோட்டு அமுக்கும் போது தான் வந்து இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்போ இதுக்கு பேர் வந்து adiabatic compression. இந்த adiabatic ப்ராசஸை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து adiabatic compression, another one is adiabatic expansion. இப்போ நம்ம பார்த்தது adiabatic compression. adiabatic compressionல என்ன நடக்குது, நம்ம வந்து ஒர்க்கை பண்ணுறோம், சிஸ்டத்துக்கு மேலே பண்ணுறோம். அப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். இந்த ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் நடக்கும்போது அங்கே என்ன மாதிரி ஒர்க் நடக்கும், பாசிட்டிவ் ஒர்க் நடக்கும். ஒர்க்கு வந்து பாசிட்டிவ் சைனில் வந்து சொல்லுவோம். ஸோ WAD ஈக்குவல் டு பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஏன்னா ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். அது எந்த ப்ராசஸில், கம்ப்ரெஷன், adiabatic கம்ப்ரெஷனில் நடக்கக்கூடியது. ஸோ adiabaticனா ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சிஸ்டத்துக்கு உள்ளாடியும் வெளியிலையும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த adiabatic ப்ராசஸ் 2 டைப்பு, adiabatic கம்ப்ரெஷன் அண்ட் adiabatic எக்ஸ்பான்ஷன். இனி adiabatic எக்ஸ்பான்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். adiabatic எக்ஸ்பான்ஷனில் இதே மாதிரி தான் அந்த கேஸஸ் வந்து நம்ம ஒரு க்ளோஸ்ட் ஐசோலேட்டட் கண்டெய்னருக்குள்ளாடி எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்டன் இருக்கு. இந்த பிஸ்டனை வந்து நம்ம இங்க கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கு, இங்க இருந்து இன்னும் இந்த பிஸ்டனை நம்ம மேலோட்டு இழுக்கிறோம். இந்த பக்கமா நம்ம அந்த பிஸ்டனை மேலோட்டு இழுக்கும் போது இந்த பிஸ்டன் இங்க இருந்து இப்படி மேல உயருது. மேல உயரும் போது இதோட வால்யூம் வந்து ஸ்பேஸ் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த கேஸ் மாலிகுல்ஸ் மூவ்மெண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேஸ் மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ்பான்ஷன் ஆகும். அதுக்கு வந்து இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கிரவுண்டில் குழந்தைங்கள விளையாட விடுறோம். அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைங்களால ரொம்ப ஓடி ஆடி விளையாட முடியாது. அதே ஒரு பெரிய கிரவுண்டில் கூட நம்ம குழந்தைங்கள விளையாட விட்டோம்னா அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேசியஸாக அவங்களால விளையாட முடியும். ஏன்னா அங்கே வந்து ஸ்பேஸ் வால்யூம் அதிகமாகுது. இங்கே எக்ஸ்பான்ஷன், நம்ம பிஸ்டனை மேலோட்டு இழுக்கிறோம். ஒர்க் டன் பை த சிஸ்டம், சிஸ்டத்துக்கு எல்லாம் வேலை நடக்குது. சிஸ்டத்துலேருந்து நம்ம வந்து ப்ரெஷரை மேலோட்டு இழுக்கிறோம். இப்போ இங்கே வந்து ப்ரெஷர் என்ன ஆகும், குறையும், ப்ரெஷர் டிக்ரீசஸ். இப்போ நம்ம வந்து இந்த கேஸ் மாலிகுல்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ரொம்ப ஸ்பேசியஸான இடத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஹீட் வந்து தெரியாது, ஏன்னா வெளியிலேருந்து காற்றெல்லாம் நமக்கு வரும். அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து டெம்பரேச்சர், அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரும் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ் இன் adiabatic எக்ஸ்பான்ஷன். இப்போ adiabatic எக்ஸ்பான்ஷன்னா நம்ம வந்து ஒர்க்கு சிஸ்டத்தால் பண்ணுறோம். ஒர்க் டன் பை த சிஸ்டம். பிஸ்டனை மேலே இழுக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எக்ஸ்பாண்ட் ஆகும். எக்ஸ்பாண்ட்னா விரியும். அப்போ ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வால்யூம் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் டிக்ரீசஸ். இதெல்லாம் adiabatic எக்ஸ்பான்ஷனில் நடக்குது. அப்போ ஒர்க் டன் பை த சிஸ்டம். இந்த adiabaticனா இல்லை, ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒர்க்கு நடக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து நடக்கக்கூடிய ஒர்க்கை WAD அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். WADன்னு நம்ம புக்கில் எங்கேயாவது பார்த்தோம்னா அங்கே வந்து ஒர்க்கு adiabatic ப்ராசஸில் நடக்குது. Adiabaticனா there is no transfer of heat between the system and the surrounding. இந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் வந்து நமக்கு ஒர்க் டன் பை த சிஸ்டம், அப்போ நெகட்டிவ் சைன் வந்து போட்டிருப்போம். இப்போ நம்ம அந்த adiabatic ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம். adiabatic ப்ராசஸோட 2 டைப்ஸ், adiabatic எக்ஸ்பான்ஷன் அண்ட் adiabatic கம்ப்ரெஷன் பார்த்தோம். இந்த adiabatic ப்ராசஸ் இக்குவேஷனை நம்ம வந்து
first law of thermodynamics ல வந்து apply பண்றோம். What is first law of thermodynamics? The change in internal energy is equal to the sum of the heat added to the system plus work done by the system or work done on the system. So delta U equal to Q plus W. The delta U equal to Q plus W. Work done on the system. This work done by the system. இதுல க்ளூவே இருக்கு. எக்ஸ்பான்ஷன் நடந்தா by the system, compression நடந்தா on the system. இப்போ கம்ப்ரஷனுக்கு பாசிட்டிவ் சைன் ஆஃப் ஒர்க் டன், எக்ஸ்பான்ஷனுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கும். இப்போ நமக்கு வந்து இங்க என்ன, there is no transfer of heat between the system and the surrounding. அப்ப இங்க Q வேல்யூ என்னது, 0. இப்போ delta U equal to WAD. Here WAD, Q value 0. So 0 plus WAD, it is delta U. Change in internal energy equal to work done on the system. அதே மாதிரி இங்க போடுறோம் delta U equal to Q minus WAD, that is equal to 0 plus 0 minus WAD, that is equal to delta U equal to minus WAD. ஏன்னா work done by the system. Work done by the system ஆகும்போது change in internal energy equal to work done by the system. நம்ம sign மட்டும் நெகட்டிவ்ல போடுவோம். So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம adiabatic processனா என்ன, அதோட ரெண்டு டைப்ஸ் என்ன, அப்புறமா இந்த adiabatic processல வந்து heat energy 0, Q equal to 0. அப்ப இத வந்து நம்ம first law of thermodynamicsல அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினு பார்த்தோம். இப்போ டெக்ஸ்ட் புக்ல ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இது NCERT 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில thermodynamics சாப்டர்ல டெக்ஸ்ட் புக் क्वेश्चन. என்ன क्वेश्चनனா, express the internal energy of a system when no heat is absorbed by the system from the surrounding but work is done on the system. What type of wall does the system have? அந்த சிஸ்டத்துக்கு என்ன டைப் ஆஃப் வால் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே இன்டர்னல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் கேட்குறாங்க. ஸோ டெல்டா யூ வேல்யூ கேட்குறாங்க. டெல்டா U equal to, நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி delta U equal to Q plus W. இங்க ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க, work is done on the system. அப்ப plus W போடலாம். அப்புறம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, of a system when no heat is absorbed by the system. heat வந்து அப்சார்ப் பண்ணல. அப்ப heat energy Q equal to 0. இப்போ delta U, change in energy delta U equal to 0 plus WAD. ஏன்னா இது வந்து adiabatic process and there is no exchange of heat. heat வந்து transfer ஆகல. WAD. So change in energy delta U equal to WAD. அப்ப அங்க என்ன வால் இருக்கும், adiabatic வால். இப்போ நான் சொன்னேன் isolated system. இந்த isolated systemல ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்க. இந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆகாம தடுக்கிறதுக்காக இந்த ஐசோலேட்டட் சிஸ்டத்தை இருக்கக்கூடிய இந்த வால்வுக்கு பேர் தான் adiabatic வால். What type of wall does the system have? Adiabatic wall. And the expression is delta U equal to WAD. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம adiabatic process பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.